நில்லுங்க மம்மி. ஸ்வேதா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டாம். ஏன் உண்மையை சொல்லிடுவான்னு பயமா? ஆமா மம்மி, பயம்தான். எல்லாம் ஏன் தப்புதான். அவகிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஏண்டி, உன்னை நான் இப்படியா பார்க்கணும்? உன் தலையெழுத்து இப்படி ஆகணும்? ஸ்வேதா, அம்மா, அது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் உன் அக்கா தான்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவ மூச்சு காத்து கூட உன் மேல படாம நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நீங்க போய் ஹாஸ்பிடல் பில்ல கட்டிட்டு வாங்க. நான் கேண்டீனுக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். இருமா வந்துடுறான். என்னக்கா சொன்ன? அம்மா உன்னை தப்பா நினைக்கிறாங்க. பின்ன உண்மையை சொல்ல சொல்றியா? நீ கஷ்டப்படுறல்ல. நீ மம்மியோட கஷ்டத்தை நினைச்சு பாரு. உன் காதல் விஷயம் மட்டும் அம்மா காதுக்கு போனா, அதுவும் ஒரு கல்யாணம் ஆனவனை நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அம்மா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அதனாலதான் சொல்ற, அந்த பத்ரிய நீ மறந்துடுறீ. எப்படிக்கா எனக்காக உசுரை கொடுக்க துணிஞ்சவனா மறக்க சொல்ற? அப்படி செஞ்சா என்னை விட துரோகி யாருமே இல்ல. கையறுத்து துடிச்சு அவன் பேசினது இப்ப வரைக்கும் என் கண்ணிலே இருக்கு. இப்பதான் எனக்கு அவன் மேல இருக்கிற அளவு அதிகமா பத்திரி இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. ஸ்வேதா இப்போ முழுசா அந்த பத்ரிய நம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. அவனை அடிச்சு மிரட்டி ஸ்வேதாவை பிரிச்சு இழுத்துட்டு வந்ததால இப்போ பிளான் பண்ணி கையை அறுத்து சென்டிமெண்ட் ட்ராமா போட்டு ஸ்வேதாவை லாக் பண்ணிட்டான். அப்படியே விட்டோம்னா ஸ்வேதா வாழ்க்கை நாசமாயிடும். பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை ஏமாத்துறான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருமா, இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரு, வந்துருவாருமா. என் தங்கச்சி ஒருத்த லவ்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியும் இருக்கா சார். என் தங்கச்சி கிட்ட கண்டதை சொல்லி மைக்கி அவளை ஏமாத்திட்டு இருக்கான் சார். அவன் பேச்ச நம்பி என் தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ணி சாகுற நிலைமையில இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அவனை உடனே புடிச்சு ஜெயில போடணும். என் தங்கச்சி வாழ்க்கையில அவ இனிமே வரவே வராத மாதிரி செய்யணும் சார்.
சொல்லுங்க மேடம், உங்க தங்கச்சியை ஏமாத்தின அந்த கில்லாடி யார்? அவனோட அங்க அடையாளங்களை ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் யார் மாதிரி இருப்பான்? அதோ அந்த கான்ஸ்டபிள் மாதிரியா, இல்ல அந்த அந்த ரைட்டர் மாதிரியா? உள்ள அடி வாங்கினானே அவன மாதிரியா, இல்ல என்ன மாதிரி இருப்பானா? நல்ல ஹைட்டா, வெயிட்டா, ஆள் நல்ல அழகா, ஃபிட்டா, என் இடத்துக்கே வந்து என் மேலேயே கேஸ் கொடுக்கணுமா? நான் இங்க இருப்பேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் தங்கச்சியை காப்பாத்த என்கிட்டயே ஹெல்ப் கேட்பன்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டல. இதுதான் என் இடம், இதுதான் என்னோட கோட்டை. இங்க நான் தான் ராஜா. இங்க என்ன மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் தங்கச்சிக்கு உன் அளவுக்கு அறிவே கிடையாது. இல்லன்னா இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்வாரா? நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேள்வி கேட்காம நம்பிடுறா. இனிமேலும் நம்புவா. அந்த நம்பிக்கை தான் என்னோட பலம். என் பொண்டாட்டி கெட்டவன் சொன்னா நம்புறா, நான் நல்லவன் சொன்னாலும் அதையும் நம்புறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சந்தோஷப்படுறா. உங்க குடும்பமே அவகிட்ட போராடி கெஞ்சுங்க. ஆனா அவ எனக்கு தான் ஓட்டு போடுவா. ஏன்னா கேன்வாஸ் அந்த மாதிரிமா. கையை அறுத்துக்கிறது மட்டும் இல்ல, கழுத்து அறுத்துக்க சொன்னா கூட அறுத்துப்பா. அவ்வளவு டியூன் பண்ணி வச்சிருக்கமா. எப்படியோ நீ என்ன ஸ்மெல் பண்ணிட்ட. நீ கொஞ்சம் புத்திசாலி தான், ஆனா உன் புத்திசாலித்தனம் உன் தங்கச்சி கிட்ட எடுப்படாது. பத்ரி மேல இப்பதான் லவ் அதிகமா இருக்குன்னு சொல்லிருப்பாளே. இப்பதான் எனக்கு அவன் மேல இருக்கிற லவ் அதிகமாகுது. உன் கண்ணுல என்ன கோபம்! அப்படியே முன்னாடி நிக்கிறவங்கள எரிச்சிருவ போல. வேணா மிஷின் கன் வாங்கி தரவா? அப்படியே சும்மா சட 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 சடன்னு என்ன சொல்றியா? உன்னால அது முடியாது. சரி, வேணும்னா என்ன 2 அடி அடிச்சுக்கிறியா? கையை கொடு. என்ன இது? என் கன்னத்துல உன் கை அடிச்ச வலியே தெரியல. உன் கை அவ்வளவு சாஃப்டா இருக்கு. மை பேட் லக். உன் தங்கச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்னதான் பார்த்திருக்கணும். ஸ்வேதாவை விட நீதான் அழகா இருக்க. மனுஷனா நீ? அதுக்கும் மேலமா பிரம்மன். ஆமா, எனக்கு தகுந்த மாதிரி ஸ்வேதாவை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அவளோட மூளையில என்னோட ப்ரோக்ராம ஃபீட் பண்ணி வச்சிருக்கமா. அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணி அவளை காப்பாத்தணும்னா கூட நீங்க எல்லாருமே என்கிட்ட தான் வரணும். ஆனா அதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். அதையும் மீறி நீ ஏதாவது செஞ்சினா உன் தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா.
லாக்அப்ல ஒருத்தன் இருக்கு என்கிட்ட அடி வாங்கினான்னு தெரியுமா? அவன் ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். அதுக்கு தான் அவனுக்கு அந்த அடி. ஐயோ அம்மா. என்னம்மா பாக்குற? அவன் ஏமாத்தின பொண்ணு செம்ம அழகா இருந்தா. நாம அவளை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற பொறாமையில தான் அவனுக்கு அந்த அடி. ஆனா உன் தங்கச்சிய மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. உன் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு லவ்னா, நான் கையை கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன், உடனே அவளும் கையை கட் பண்ணிக்கிட்டா. ஆனா நான் கையை கட் பண்ணிக்கிட்டேன்னு அவன் நம்பிட்டா. நான் சாக போறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு முன்னாடி அவ செத்துருப்பா. என் மேல அவளுக்கு அவ்வளவு அவ்வளவு லவ். உன் தங்கச்சிக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்படியே என் கூட இருக்க வேண்டியது. வேற ஆப்ஷனே கிடையாதுமா. உன்னால என்ன ஒன்னும் அசைக்க முடியாது. ஏன் ஸ்டேஷன்ல அதுவும் ஏன் மேலேயே கேஸ் கொடுக்க போறியா? நவீன கண்ணகி. யோ ஏட்டு சார். ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லியா? ஓகே சார். பத்திரி இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. நான் கையை கட் பண்ணிக்கிட்டேன்னு அவன் நம்பிட்டான். நான் சாக போறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு முன்னாடி அவ செத்துருப்பா. உன் தங்கச்சிக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்படியே என் கூட இருக்க வேண்டியது. ஹாசினி, பால் பொங்கறது கூட தெரியாம அப்படி என்ன உனக்கு யோசனை? சமையல் பண்ற இடத்துல என்ன யோசிக்கிற? நீ டேமேஜ் பண்ணாத ஒரே இடம் இதுதான். இதையும் ஒரு வழி பண்ணிடாத. நீ எதையும் யோசிச்சு பண்ற ஆள் இல்லையே, அப்புறம் என்ன உனக்கு ராஜ யோசனை? அது இல்ல மம்மி, ஸ்வேதாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு நாங்க தான் கவலைப்படணும். அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நீயே கவலைப்படுறியா? ஓடுற பீசஸ கை தட்டி கூப்பிடுற மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ணி தெரிஞ்சா பாரு. அதுக்குதான் இப்ப அவ அனுபவிக்கிறா. என்னால அவளுக்கு எதுவும் ஆகாது மம்மி. அப்படி ஆக நான் விட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா அவளுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். நீ சொல்ற நிலைமை தான் இப்ப அவளுக்கு வந்துருச்சு. நீ இன்னும் குத்துக்கல் மாதிரி தானே நிக்கிற. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த பாரு, தாய் பாசு கூட பேச்சுல கூடாது, செயல்ல தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அவளை நீ திட்டிட்டே இருக்க. இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து குதிக்கிறீங்க? நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஸ்வேதாவோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹாசினி தான், நீ சொன்னியா இல்லையா? ஹாசினி பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற? அவ ஸ்வேதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஹாசினி திட்டினேன்னா உன்னை அம்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சித்தின்னு தான் சொல்லுவாங்க. அத நீங்க நேரடியாவே சொல்லுங்களேன். நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல யாருமே சித்திய நல்லவன் சொல்றது இல்ல. நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் பாழுங்கடத்துல தள்ளி விடாம அடங்க மாட்டீங்க.
அந்த பத்ரினால நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுப்பா. அது தெரிஞ்சா நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுவீங்க. இந்த நிலைமையில இருந்து யாரு நம்மள காப்பாத்துறது? என்ன செஞ்சு ஸ்வேதா கிட்ட இருந்து பத்ரிய துரத்துறது? மாயா அக்கா, மாயா அக்கா, என்ன மாயா இன்னும் வரலையா? ஏஜே வந்துட போறாரு. வர்றதுக்குள்ள போயிரணும். இந்த மாயா அக்கா வரல. மாயா அக்கா, ஏய், நீயே காட்டி கொடுத்துருவ போல. ஜெயமாவுக்கு காது கேட்டுற போது அப்புறம் ஒரே கேள்விய 3 லாங்குவேஜ்ல கேட்டு சாவடிப்பாங்க. ஆமாமா, அதுவும் ஹிட்லர் தான். லேடி ஹிட்லர். என்ன மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆகி கொஞ்சம் காமெடி ஹிட்லர் ஆயிட்டாங்க. டட்டடாய். நஜடி. என்னக்கா இது? ஆஸ்கர் விழால கலந்துக்கிற ஆப்பிரிக்கா கெஸ்ட் மாதிரி இவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, எப்பவாதுதான் வெளியில போறோம். அப்ப கூட இந்த மாதிரில போடலனா அப்புறம் எப்பதான் போடுறது? அதுக்காக இப்படியா? நம்ம என்ன ஃபேஷன் ஷோக்கு போறோம்? சினிமாவுக்கு தானே போறோம். இந்த மாதிரி Dress போட்டுட்டு வரக்கூடாதுன்னு அங்க ஏதாவது போர்டு வச்சிருக்காங்களா என்ன? நாம ஏஜேவோட மருமகளுங்க. இது கூட இல்லனா என்னக்கா? நாம இப்படியே பேசிட்டு இருந்தா படத்துல ஹீரோவோட மாஸ் என்ட்ரி முடிஞ்சிரும். கம் குயிக் குயிக். ரொம்ப லேட்டா போறோம். என்னாச்சு? எங்க கிளம்பிட்டீங்க? ஷோருக்கு. நாங்க வெளியே போறோம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஏஜே? பதில் வேணும். பதிலா? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. 1 minute. அர்ச்சனா, நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமகளா இல்ல பெரிய மருமகளா? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே ஏஜே? நீங்க பொறுப்பான மூத்த மருமகளா இருந்திருந்தா இந்த வீட்டோட விஷயத்தை வெளியே போக விட்டுருக்க மாட்டீங்க. படத்துக்கு டைம் ஆகல? மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு 3 டிக்கெட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் கிளம்புங்க, படத்தை மிஸ் பண்ணிட போறீங்க. எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. எனக்கு உடம்பெல்லாம் உதறுது. என்ன ஏஜே சினிமாக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? ஐயோ, அவர் மனசு மாறதுக்குள்ள போயிடலாம். வா. கம் கம் கம். சரி, சரி, let's go. ஸ்வேதா, மரியாதையா வெளியே போ. ஸ்வேதா பொண்ணு பத்தி முழுசா தெரியாததுனால மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. எனக்கும் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. வெளியே போ. நீங்க என்ன தம் கட்டி பேசினாலும் என்னையும் ஸ்வேதாவையும் பிரிக்கவே முடியாது. இப்ப எங்க அம்மா வர நேரம். இப்படி நீ ஸ்வேதா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பார்த்தா அவங்க இதை விட கேவலமா பேசுவாங்க. எங்க 2 பேரையும் இப்படி உட்கார வச்சு அழகு பார்த்ததே உங்க அம்மா தான்.